Oneplus Wireless Z ரொம்ப ஒரு பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் Oneplus வந்து அவங்களுடைய புல்லட்ஸ் வயர்லெஸ் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சீம்லெஸ்ஸான டிசைன்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. புல்லட்ஸ் வயர்லெஸ்னுடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷன் செகண்ட் வெர்ஷன் மாதிரி ரொம்ப ப்ரீமியமான டிசைன்லாம் கிடையாது. அதில் மெட்டல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் மெட்டல்லாம் கிடையாது, பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் பார்க்குறப்போ டாப் டு பாட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃபினிஷிங்கில் பண்ண மாதிரியே இருக்கு. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான டிசைனிங் சொல்லலாம், சீம்லெஸ் டிசைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஓவராலாக நீங்கள் பார்க்குறப்போ அது ஒரு சிங்கிள் மெட்டீரியல், ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். மேலே இருக்கிற அந்த நெக் பேண்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கு. அப்புறம் அதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பற்றிலாம் நம்ம பேசுவோம், பட்டன் கண்ட்ரோல்லாம் பற்றி நம்ம பேசுவோம். தனியாக வந்து மீடியா கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல இந்த வயர்லேருந்து வர்ற இடத்துல இங்கே கொடுத்துருக்காங்க. இது வித்தியாசமாக இருக்கு. அது தவிர இந்த புல்லட்ஸ் இந்த இயர் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க பிளாஸ்டிக் ஹவுசிங்ல தான் இருக்கு. பட் நல்ல குவாலிட்டி, ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப சொல்ற நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க யூஸ் பண்ணிருக்க இந்த இயர் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டி பெட் ரப்பர் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. இதே பிரைஸ் ரேஞ்சில் ஷியோமியோட நெக் பேண்ட் வயர்லெஸ் ப்ளூடூத் இயர் போனும் அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட அதே பிரைஸ் ரேஞ்ச் தான், அதை விட ஒரு $100 கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அதோட டிசைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேல முழுக்க ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்கும். அப்புறம் மேட் ஃபினிஷிங், அப்புறம் இங்கே ஒரு கிளாஸ் ஃபினிஷிங், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு பிளாஸ்டிக், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் ஓவராலா பார்க்குறப்போ எனக்கு இந்த Oneplus புல்லட்ஸ் வயர்லெஸ் சீசட்டோட டிசைன் பார்க்கறதுக்கு சீம்லெஸ்ஸா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு லுக் அண்ட் ஃபீல் எனக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் புல்லட்ஸ் வயர்லெஸ் இயர்ஃபோன்ல எப்படி கண்ட்ரோல் இருக்கோ அதே மாதிரி தான் இதுலயும் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா பேரிங் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டிவைஸ்ல மட்டும் கிடையாது, நிறைய டிவைஸ்ல நீங்க பேர் பண்ணி வச்சுக்கலாம். சோ ஒவ்வொரு டிவைஸ் நீங்க பேர் பண்ணி வச்சிருக்க ஒவ்வொரு டிவைஸ்க்கும் நீங்க மாறுறதுக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்றதுக்கு இதே பட்டன் தான், பேர் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டிவைஸ்லயும் ஜம்ப் ஆறதுக்கும் இதே பட்டன் தான். சார்ஜிங் போர்ட் பாத்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. டேஷ் சார்ஜிங் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட Oneplus மொபைல் போன் வாங்குறப்போ டேஷ் சார்ஜரோ வாட் சார்ஜரோ இருந்துச்சு அப்படின்னா 20 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 10 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ளூடூத் இயர்ஃபோனுடைய லைஃப் கிடைக்கிற, பேட்டரி லைஃப் கிடைக்கிற மாதிரி நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல வேற சார்ஜ் வச்சு நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 30 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை எதுக்கு இங்க தனியா கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. இதே இன்டகிரேட் பண்ணி இந்த இடத்துல இந்த கண்ட்ரோல் சென்டர் இந்த பேரிங் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேலேயே எல்லா பட்டனையும் கொடுத்துட்டாங்கன்னா வசதியா போகும். ஏன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ இதை நெக்ல போட்டுட்டு நம்ம ஜாகிங் போகிறோம். ஜாகிங் போறப்போ நம்ம இந்த இடம் மட்டும் தனியா எக்ஸ்ட்ரா வெயிட், இந்த சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா வெயிட்ல டேங்கிள் ஆங்கிட்டு இருக்கும். இந்த சைடுல அது கிடையாது. சோ அன்ஈவன் பேலன்சிங் வெயிட் இருக்கிறதுனால நம்ம ஓடுறப்போ அதிகமா இந்த இடத்துல மட்டும் வெயிட் பிடிச்சு இழுக்கிறதுனால இழுத்து இது கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே இது ஷியோமியோட ஹெட்போன்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எந்த டிசைனும் கிடையாது. எல்லா கண்ட்ரோல் சென்டருமே பாத்தீங்கன்னா மேல இந்த நெக் பேண்ட் இருக்கிற அதே இடத்துலயே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த பிளிட்ஸ்வல்ஃப்னுடைய BW-BT-S4 அப்படிங்கிற இந்த மாடல் இதுவும் ஒரே பிரைஸ் ரேஞ்சில தான் இருக்கு. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா நெக் பேண்ட் மட்டும் சிறுசா தனியா மேல கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா கண்ட்ரோல் சென்டர் தனியா கொண்டு போயிட்டாங்க. பட் அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அதே மாதிரி இன்னொரு மெட்டீரியல் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பேட்டரி வச்சிருக்காங்க போல. சோ பேலன்ஸ் பண்ணிட்டாங்க, வெயிட்ட பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த இயர் டிப்ஸ் ரெண்டுமே மேக்னெட்ஸ் மூலமா ஒட்டிக்கும். இப்படி மேக்னெட்ஸ் மூலமா ஒட்டிக்கிறப்போ எந்த மொபைல் போனாலும் சரி, Oneplus இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த மொபைல் போன் நீங்க யூஸ் பண்ணி இதை பேர் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, இமிடியேட்டா அந்த பேரிங் ஸ்டாப் ஆயிடும். நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டுமே பாஸ் ஆயிடும். வேற எந்த மொபைல் போனா இருந்தாலும் சரி பிளே வந்து ரெஸ்யூம் ஆகாது. நீங்க மொபைல் போனை திறந்து திரும்பி பிளே பட்டன் அப்படின்னு பிளே பண்ணால் ஒழிய பிளே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்யூம் ஆகல. ஃபிட்டிங் இதுல எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இவங்க யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் பிளாஸ்டிக்னாலே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு சைடும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. காதுக்குள்ள அமையிற மாதிரி பெர்ஃபெக்ட்டா போய் ஃபிட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் இன்இயர் இயர்ஃபோன்ஸ்ங்கிறதுனால காதோடைய துவாரைக்குள்ள உள்ள போய் உங்களுக்கு ஃபிட் ஆயிருது. ஃபிட்டிங்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஷியோமியோட இயர்ஃபோன்ஸும் சரி, இந்த பிளிட்ஸ்வல்ஃப்னுடைய இந்த இயர்ஃபோன்ஸுமே சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ல எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா இந்த மேக்னெட்டிக் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷியோமியோடதுலயும் கிடையாது, இந்த பிளிட்ஸ்வல்ஃப்லயும் கிடையாது. மேக்னெட்டிக் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இந்த பிளே பாஸ் பேரிங் கூட உங்களுக்கு மேக்னெட்டிக் கண்ட்ரோல்ஸ்ல கிடையாது. 4 கலர் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. எனக்கு இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால பிடிச்சிருந்துச்சு. சாண்டில், டஸ்கி, கிரே, பிரவுன் மாதிரி வித்தியாசமான ஒரு கலர்ல இருந்துச்சு. ப்ளூலாம் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மின்ட்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா அதுவும் நல்ல கலராக இருந்துச்சு. ஆனால் நான் ஆர்டர் பண்ணுறப்போ மின்ட் கலர் அவைலபிளா இல்லை. இப்போ அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். பிளாக் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. பட் கொஞ்சம் வித்தியாசமா ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த கலர் நீங்க வாங்கலாம். என்ன ஒரு பிரச்சனை, இது அழுக்காயிரும். சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த Oneplus புல்லட்ஸ் வயர்லெஸ் Z இயர்ஃபோன்ல சவுண்டோடைய கிளாரிட்டி அருமையா இருக்கு.
பேஸ் இருக்கு, ஆனா ரொம்ப ஒரு டீப்பான பஞ்சி தம்பிங் பேஸ் எதிர்பார்க்க முடியாது, இதுல கிடையவும் கிடையாது. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஹை நோட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா அருமையா இருக்கு, வாய்ஸோட கிளாரிட்டியுமே நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கான செப்பரேஷன் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டிஸ்டிங்க்டாவும் கிளியராவும் இருக்கு. ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் இந்த இயர்போன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சவுண்ட் ஸ்டேஜிங் அவ்வளவு வைடா இல்ல, சோ ஒரு சரவுண்ட் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்குமா அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்க முடியாது இந்த இயர்போன்ஸ்ல, அது இந்த பிரைஸ் ரேஞ்சில. கால் குவாலிட்டிக்கு சூப்பரா இருக்கு. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது ரொம்ப கிளியரா கேக்குது, எனக்கும் அவங்க பேசுறது கிளியரா கேக்குது. பட் இந்த புல்லட்ஸ் வயர்லெஸ் Z இயர்போனுடைய ஒரு மேஜர் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து லோ லேட்டன்சி மோட் கொடுத்திருக்காங்க. சோ கேமிங்க்கு ஒரு பெஸ்டான இயர்போன்ஸா இது அமையும். நெக் பேண்ட் டைப்ல இப்பொழுதைக்கு இருக்கிற இந்த பட்ஜெட்ல ஒரே கேமிங் இயர்போன்ஸ்னா இந்த OnePlus உடைய புல்லட்ஸ் வயர்லெஸ் Z தான் சொல்ல முடியும். கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ சவுண்ட் குவாலிட்டில எது பெஸ்டா இருக்குன்னு பார்த்தோம்னா சவுண்ட் குவாலிட்டியை வச்சு பார்க்கறப்போ கிட்டத்தட்ட எல்லாமே சேமா தான் வருது. ரொம்ப கூர்ந்து கவனிச்சு நம்ம பாயிண்ட் போடணும் அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டில டூயல் டிரைவர் இயர்போன்ஸ் இருக்கிற இந்த பிளிட்ஸ்வுல்ஃப்னுடைய BWBT-S4 இந்த மாடலோட சவுண்ட் குவாலிட்டி பெஸ்டா தெரியுது. இந்த மூணையும் கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ செகண்ட் பொசிஷனுக்கு வர்றது OnePlus உடைய வயர்லெஸ் Z, தேர்ட் பொசிஷனுக்கு வர்றது இந்த Xiaomi உடைய நெக் பேண்ட் டைப் ஆஃப் இயர்போன்ஸ். பட் இதுல எல்லாத்தையும் இருக்கிற அட்வான்டேஜை வச்சு பார்க்கறப்போ இந்த லோ லேட்டன்சி மோட் இருக்கிறதுனால இந்த புல்லட்ஸ் வயர்லெஸ் Z வந்து ஒரு கிளியர் வினரா இருக்கு, ஒரு ஆல்ரவுண்டர் இயர்போன்ஸாவும் இருக்கு. டிசைன் பார்க்கறதுக்கு நல்ல பிளாஸ்டிக்ல இல்லைன்னா ஸ்மூத்தா வலுவலுன்னு அழகா கொடுத்துருக்காங்களே, முழுன்னு சேட்டு பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர்போன்ஸை நீங்க காதுல மாட்டிட்டு நீங்க எக்ஸசைஸ் கூட பண்ணிக்கலாம். லைட்டா மழையில் நனைஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. இதுக்கு வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஓரளவு கொடுத்துருக்காங்க. நான் இந்த இயர்போன்ஸை யூஸ் பண்ணி பார்க்கறப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 ஹவர்ஸ் வரைக்கும் சிங்கிள் சார்ஜ்ல நிக்குது. இந்த மித்த இரண்டு இயர்போன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ இதனுடைய பேட்டரி லைஃப், இந்த OnePlus Z னுடைய பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. இதனுடைய விலை இப்பொழுதைக்கு 1999 அவங்க வித்துட்டு இருக்காங்க. 200 ரூபாய்க்கு ஒரு டிஸ்கவுண்ட் கோட்லாம் இருக்கு, அதனால நீங்க நெட்ல தேடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அந்த 200 டிஸ்கவுண்ட் கோட்லாம் அப்ளை பண்ணி தான் நான் இதை வாங்கினேன். ஸோ 1799 rupees 1800 rupeesக்கு நான் இந்த இயர்போன்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு இயர்போன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. புல்லட்ஸ் வயர்லெஸ் 1 இல்லாட்டி புல்லட்ஸ் வயர்லெஸ் 2 உடைய பில்ட் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே இதில் எதிர்பார்க்க முடியாது. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து பெஸ்டா கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங் முதற்கொண்டு பேட்டரி லைஃப் வரைக்கும் இந்த இயர்போன்ஸ்ல எல்லாமே பெஸ்டா இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வச்சு பார்க்கறப்போ சவுண்டோடைய குவாலிட்டியில தான் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கம்ப்ளீட்டா அந்த சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு அருமையான ஒரு இயர்போன்ஸ் இது, சவுண்ட் குவாலிட்டியில பெஸ்டான இயர்போன்ஸ் இதுதான் அப்படின்னு என்னால பின் பாயிண்ட் பண்ண முடியாது. இது வரைக்கும் நான் பார்த்த இயர்போன்ஸ்ல இது பெஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் பெட்டரான ஆப்ஷனா இது இருக்கு. இந்த புல்லட்ஸ் வயர்லெஸ் Z இயர்போனை வாங்குறதுக்கான லிங்க் லைக் பட்டனுக்கு பக்கத்துல இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.